ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, விஜய பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். வாங்க பேசலாம். நடிகர் விஜய்ன்னு இப்ப நம்மளால கண்டிப்பா சொல்லவே முடியாது. முழு நேர அரசியல்வாதி விஜய் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் ரீசென்ட்டா ஒரு கிரக பிரவேசம் பண்ணியிருக்காரு. வீடு கட்டியிருக்காரு. யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது வெளியில பெரிய அளவுக்கு. திடீர்னு அவங்களோட கிரக பிரவேசம் நேத்து தான் நடந்திருக்கு. அத பத்தி தான் இப்ப நாம பேச போறோம். என்ன அப்படின்னா, வீடு கட்டினது விஜய் கிடையாது. ஆக்சுவலி விஜயோடைய அம்மா அப்பா இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் தனியா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் ஷோபா அவர்களும் சேர்ந்துதான் அந்த வீடை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே இவங்களுக்கு பல வீடுகள் சென்னையில இருக்கு. இருந்தாலும் இவங்களோட சொந்த காசுல தனியா ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. அதோட கிரக பிரவேசம் தான் நேத்து நடந்தது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவங்க ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதாவது எல்லாருமே ஒரு பக்கம் பிரிஞ்சு அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் தனியா தான் இருக்காரு அப்படின்னு தான் சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அவரோட ஃபேமிலி, அவங்க வைஃப், அவங்க பசங்க எல்லாம் ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்காங்க. அண்ட் விஜயோடைய அம்மா அப்பா இவங்க 2 பேரும் தனியா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ சொந்தமா ஒரு இடம் வாங்கி கட்டியிருக்காங்க. அதோட கிரக பிரவேசம் தான் ரொம்ப பிரம்மாண்டமாலாம் நடத்தல. அழகா சிம்பிளா அவங்க ஃபேமிலி, அவங்க ரிலேஷனுக்குள்ளவே நடத்தியிருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ் அப்படின்னா விஜய் அவர்களுடைய அம்மா அப்பா 2 பேர் மட்டும்தான் நம்ம அந்த போட்டோல பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன் சர்க்கிள்ல இருந்து தான் வந்திருக்காங்க. ஆனா விஜயும் வரல, விஜயுடைய ஃபேமிலியும் வரல. சரி, விஜய் தான் இப்ப அரசியல்ல முழு நேரம் ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருக்காரு. வெளியூருக்கு சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதனால அவர் வராம கூட இருந்திருக்கலாம். ஆனா விஜயோடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்களும் வரல, அவங்களோட பேர பேத்தி பசங்க அவங்களும் வரல. யாருமே வராம தனியா அவங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். ஒரு அம்மா அப்பாவுடைய ஒரு ஆசையை நிறைவேற்றுறது கூட அவருக்கு டைம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால அவர் வரல. இருந்தாலும் நிறைய பேர் இதுக்கு எதிராக விமர்சனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கண்டனங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் ஒரு பெரிய அரசியல்வாதியா அரசியல்ல இறங்கினாலும் அம்மா அப்பாவை முதல்ல பார்க்கணும்ல. வீடு குடும்பம் அப்படின்றது தானே ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தானே நம்மளோட பிசினஸோ, அதுக்கப்புறம் தானே நம்மளோட வேலையை நம்ம வச்சுப்போம். இவர் எப்படி அம்மா அப்பாவுடைய ஒரு சந்தோஷமான நேரத்துல இவர் கலந்துக்காம இருக்கிறது? ஒரே பிள்ளை, ஏதோ ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இவர் மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்படின்னா பரவாயில்ல. இருக்கிறது ஒரே பிள்ளை, அவரை எப்படியெல்லாம் வளர்த்திருப்பாங்க, எப்படியெல்லாம் அவரை நினைச்சு இவங்க கனவு கண்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரே ஒரு பிள்ளையா இருந்துட்டு இவர் வரவே இல்லை. ஏற்கனவே இவங்க 2 பேர் கல்யாண நாளை தனியா கொண்டாடினாங்க. அதுவே ஒரு பெரிய விமர்சனமாச்சு. அதுக்கும் இவர் வரல, வாழ்த்து சொல்லல. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ வீடு கிரக பிரவேசம் பண்ணிருக்காங்க. அதுவும் இவங்க 2 பேர் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. இதுக்கு விஜயே வரல அப்படின்னா இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. ஏற்கனவே முதல் மாநாடு நடத்தினாரு, அடுத்து 2வது மாநாடு நடத்தினாரு. எதுலயுமே பெரிய அளவுக்கு அவர் வித்தியாசமே காட்டல. முதல் மாநாடு எப்படி இருந்ததோ அதுல இருந்து கொஞ்சம் ஒரு வேரியேஷன் காட்டி 2வது மாநாடு நடத்தினாரு. என்ன ஒரு குறிப்பிட்ட வேரியேஷன் முக்கியமா அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் மாநாட்டுல அம்மாவையும் அப்பாவும் மேடையில உட்கார வைக்காம கீழே உட்கார வச்சிருந்தாரு. போறப்ப அப்படியே யாரோ மாதிரி ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போயிட்டாரு ஸ்டேஜுக்கு. 2வது மாநாட்டுல அவங்க 2 பேரையும் மேடையில உட்கார வச்சு சேர் போட்டு போறப்ப அவங்கள ஹக் பண்ணி அவங்க கிட்ட பிளஸிங் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் அவரோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதுதான் ஒரு பெரிய டிஃபரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இது ஏற்கனவே விமர்சனமா பேசப்பட்டது. முதல் மாநாடு நடத்துறாரு, அரசியல் களத்துல இறங்குறாரு, அம்மா அப்பாக்கு மேடையில ஒரு இடம் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பல பேர் அவரை சரமாரியா கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மாற்றத்தை மட்டும்தான் 2வது மாநாட்டுல விஜய் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்காக அவங்க அம்மா அப்பா அவ்வளவு கூட்ட நெரிசல்லையும் அவங்க போயிட்டு பிள்ளைக்காக உட்கார்ந்து அவ்வளவு நேரம் அந்த ப்ரோக்ராம சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிக்கிற வரைக்கும் கூடவே இருந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவர் நல்லா இருக்கணும், அவர் பேசுறதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பட்டாங்க. ஏன்னா ஒரு அப்பா அம்மாக்கு பிள்ளைங்களோட வளர்ச்சியும் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அதை பார்த்துதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி விஜய் அந்த ஸ்டேஜ்ல பேசினது, அவருக்காக கைத்தட்டல்கள் வந்தது, இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அம்மா அப்பாவுடைய ஒரு நல்லது கெட்டதுல ஒரு புள்ள கலந்துக்கல அப்படின்னா அது என்ன சொல்றது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் சொல்லலங்க, மத்த நெட்டிசன்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா விஜயோட ரசிகர்களே கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அம்மா அப்பாவை தனியா விட்டுருக்காரு, அவங்களோட ஒரு நல்ல விஷயத்துல இவர் ஏன் போய் கலந்துக்கல அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது மேக்சிமம் வெட்ட வெளிச்சமா எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஏற்கனவே த்ரிஷாவையும் விஜயை வச்சு பல கிசுகிசுக்கள், பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு.
ஆனா எதுக்குமே சங்கீதா அவர்கள் வாயே திறக்கல. இப்ப வரைக்கும் விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்லவே இல்லை. அட்லீஸ்ட் அவர் கூட தான் அவங்க கான்டாக்ட்ல இல்ல. ஆனா மாமனார் மாமியார் கூட கான்டாக்ட்ல இருப்பாங்க. அவங்களோட நல்லது கெட்டது இவங்க எல்லாமே பார்ப்பாங்க. இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்க வரல அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துகிட்டு இருக்கு. அப்ப விஜயோட குடும்பத்துக்குள்ள என்னதான் நடக்குது? விஜய் வந்து அரசியலை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. மக்களுக்கு அதை செய்யற இதை செய்யறன்னு சொல்றாரு. ஆனா தன்னோட வீட்டை காப்பாத்தவோ தன்னோட வீட்டுல இருக்கிறவங்களோட உறவுகளை காப்பாத்திக்கவோ அவருக்கு தெரியல போல. மக்களை காப்பாத்துறன்னு கிளம்பினாரு. பட் வீட்டுல அவரோட சூழ்நிலை என்னவா இருக்கு? வீட்டுல அவரை வந்து இருக்கிறவங்க எல்லாம் எப்படி நடத்துறாரு, எப்படி மதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும் சரி, சோபா அதாவது விஜயோட அம்மா அப்பா 2 பேருக்குமே ஒரு பெரிய மன வருத்தத்தை கண்டிப்பா கொடுத்திருக்கும். அவங்க என்னதான் வெளியில சிரிச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்திருந்தாலும் இவங்க வந்துட்டு உள்ள கண்டிப்பா கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரே ஒரு புள்ள, ஆனா நம்மளோட நிகழ்ச்சிக்கு அவன் வரலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பல கஷ்டங்கள் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களோட லைஃபை சந்தோஷமா அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ளவே எல்லாத்தையும் பரிமாறிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண நாளையும் அவங்க 2 பேர் மட்டுமே தான் கொண்டாடினாங்க. அதுக்கும் விஜய் வரல. எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து இப்போ ஒரு சாதாரண ஆள் மாதிரி நமக்கு தெரியலாம். இப்போ வந்து விஜயோட அப்பாவா நமக்கு அவர் தெரியுது. நம்ம பாக்குறோம், அவரை பத்தி பேசுறோம். ஆனா கிட்டத்தட்ட ஒரு காலகட்டத்துல கொடி கட்டி பறந்த ஒரு பெரிய இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சோபா அவர்களும் ஒரு பெரிய பாடகியா இருந்திருக்காங்க. பாடல்கள் எல்லாம் அவ்வளவு சூப்பரா பாடுவாங்க. சோ எஸ்.ஏ. சந்திரசேகர் பத்தி சொல்லணும் அப்படின்னா 1978 தான் அவரோட முதல் படம் வந்து இயக்க ஆரம்பிச்சாரு. அந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கல அப்படின்னாலும் 1981 வருஷம் பாத்தீங்கன்னா விஜயகாந்தை வச்சு சட்டம் ஒரு இருட்டறை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுத்திருந்தாரு. அந்த படம் விஜயகாந்துக்கும் சரி, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கும் சரி 2 பேருக்குமே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமைஞ்சது. ஆனா அந்த காலகட்டத்திலேயே அந்த படம் வந்து 100 நாளை தாண்டி ஓடிச்சின்னு ஒரு பெரிய சாதனை படைச்சது. அதுக்கப்புறம் பல படங்களை எடுத்திருக்காரு எஸ்.ஏ. சந்திரசேகர். கிட்டத்தட்ட தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மாதிரி 4 மொழிகள்லையும் அவர் வந்து கிட்டத்தட்ட 72 படங்களுக்கு மேல இயக்கி இருக்காரு. சோ அவ்வளவு பெரிய ஒரு டைரக்டரா இருந்தவர். சோ அவ்வளவு பெரிய ஒரு டைரக்டர் அப்படிங்கறத மறைச்சிட்டு விஜயோட அப்பா அப்படின்ற பட்சத்துலதான் இப்ப நாம வந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அவங்க எல்லாம் வந்து எந்த அளவுக்கு டேலண்டா இருந்தவங்க, எவ்வளவு அளவுக்கு பேர் வாங்கினவங்க இதே சினிமாவில. அவங்க இல்லாம கண்டிப்பா விஜய் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தே இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு இடத்தை அவர் பிடிச்சிருக்கவே முடியாது. சோ என்னதான் திறமைகள் இருந்தாலும், என்னதான் நடிப்புல பெரிய ஆளா வந்திருந்தாலும் அடித்தளம் ஆரம்ப காலகட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து தோல் கொடுத்தவங்களும் கை கொடுத்தவங்க தான் பெற்றவர்கள். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நம்ம ஒரு வேலை பார்க்கணுமா அப்படின்னுமே பல பேர் கேட்டுட்டு இருக்காங்க. எது எப்படி போனாலும் விஜய் வந்து கண்டிப்பா இன்னொரு நாள் அவரை பார்ப்பாங்க அப்படின்னுமே வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. சோ வீட்டுல அவர் வந்து ஆல்ரெடி பார்த்திருக்காரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியல அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ கூடிய சீக்கிரம் விஜய் வந்துட்டு அவங்க அம்மா அப்பாவை மீட் பண்ணுவாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ விஜய் பண்ண இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய உண்மையான விஷயங்கள் டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.